السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوكم من دياركم أن تبروهم وتقسطوا إليهم إن الله يحب المقسطين. وقال نبينا صلى الله عليه وسلم: من قتل معاهدا لم يرح رائحة الجنة وإن ريحها لا يوجد من مسيرة 40 عاما أو كما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தூதர், உலகை திருத்திய உத்தமர், நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவுத் தாபிஈன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய வற்றார் பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும், நம்மை சார்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நான் ஆரம்பத்திலே வாசித்து காட்டிய திருவசனம் முஸ்லிம்களோடு சௌஜன்யமாக வாழக்கூடிய பிற சமய மக்களுடன் ஒரு அனுசரணையான வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும், பிற சமய மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், அவர்களுக்கு நீதி செலுத்த வேண்டும், அவர்களுடைய சுகமான துக்கமான காரியங்களில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும், இதெல்லாம் குற்றமில்லை என்று குர்ஆனுடைய வசனம் நமக்கு தெரிவிக்கிறது. லா யன்ஹாகுமுல்லாஹு அனில்லதீன லம் யுகாத்திலூக்கும் ஃபித்தீனி வலம் யுஹ்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும். மார்க்க விவகாரத்தில் உங்களோடு சண்டை பிடிக்காத, உங்களுடைய வீடுகளிலிருந்தும் நாடுகளிலிருந்தும் உங்களை துரத்தி அடிக்காத அந்த மாதிரியான முஸ்லிம் அல்லாத மக்களோடு நீங்கள் நல்ல முறையில் வாழ்வதும், அவர்களுக்கு நன்மை புரிவதும், அவர்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்துவதும் அல்லாஹ்வால் உங்களுக்கு தடை செய்யப்படவில்லை. மாறாக இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸித்தீன், அப்படிப்பட்ட நீதியாளர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த வசனம் எப்பொழுது இறங்கியது என்பதற்கான பின்னணியை பார்க்கிற போது தப்சீர்களில் ஒரு செய்தியை பார்க்க முடிந்தது. அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கரிலானுடைய மகள் அஸ்மா, அவர்களுடைய தாயார், அவங்க பேர் குத்தைலா என்பது. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு நடந்த விஷயம். ஒரு முறை அந்த குத்தைலா என்பவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. தம்முடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவை சந்திக்க வருகிறார்கள். அப்போது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா முஸ்லீம். அவ்வாறு சந்திக்க வரும்போது கூடவே நிறைய அன்பளிப்பு பொருட்களை, மகளை பார்க்க வரும்போது மற்ற பொருள்கள்லாம் வாங்கிட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி வாங்கி கொண்டு வந்தார். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த பொருளை வாங்கிக் கொள்வதற்கு சம்மதிக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய தாயார் பிற சமய நம்பிக்கை உள்ளவர் என்ற காரணத்தினால் வீட்டுக்குள்ளே அனுமதிக்கவும் அவர் தயங்கினார். ஆனால் அந்த அம்மா நான் வரதான் செய்வேன்னு சற்று அழுத்தமாக சொன்னார்கள். அப்பொழுது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தம்முடைய சகோதரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட இந்த நெருக்கடியை சொல்லி, இப்போ நான் என்ன செய்யட்டும், எனக்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்கள் என்று கேட்டபோது ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ்ட்ட இதை தெரிவிக்கிறாங்க. அப்பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஆயத் இறங்குகிறது. உங்களுடைய இல்லங்களிலிருந்து உங்களை துரத்தி அடிக்காத, மார்க்க விவகாரங்களில் உங்களோடு மல்லுக்கு நிற்காத, சண்டை பிடிக்காத அத்தகைய சகஜமான பிற சமய மக்களோடு நீங்கள் சேர்ந்து வாழ்வதோ
அனுசரணையான வாழ்க்கையை கடைபிடிப்பதோ தவறு அல்ல, அது தடுக்கப்பட்டது அல்ல என்கின்ற இந்த செய்தி வருகிறது. அதே நேரத்தில் நான் ஆரம்பத்திலே வாசித்து காட்டிய ஹதீஸ் ஒரு செய்தியை சொல்கிறது. மன் கத்தல முஆஹிதன், இஸ்லாமிய நாட்டுக்குள் பாதுகாப்பு உடன்படிக்கை பெற்று வாழக்கூடிய ஒரு பிற சமய மனிதர் ஒருவரை ஒரு முஸ்லிம் படுகொலை செய்தால் லம் யரிஹ் ராயஹத்தல் ஜன்னா, அந்த முஸ்லிமுக்கு சொர்க்கத்தின் வாடையே கிடைக்காது. வஇன்ன ரீஹஹா லயூஜது மின் மஸீரத்தி 40 ஆமன், சொர்க்கத்தின் வாசம் என்பது 40 ஆண்டு தொலைவுகளுக்கு அப்பாலிருந்தே வீச ஆரம்பித்துவிடும். அப்படிப்பட்ட வாசம் இந்த பிற சமய மனிதர் ஒருவரை அநியாயமாக படுகொலை செய்த ஒரு முஸ்லிமுக்கு கிடைக்கவே கிடைக்காது என்று சொன்னார். வேறு சில அறிவிப்புகள் 70 ஆண்டுகள் என்று வருகிறது. ஆக மொத்தத்தில் இந்த குர்ஆன் வசனமும் ஹதீஸும் நமக்கு ஒரு செய்தியை மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. நமக்கு பக்கத்தில் வாழக்கூடிய முஸ்லிம் அல்லாத மக்களோடு சௌஜன்யமான வாழ்க்கையை நாம் மேற்கொள்ள வேண்டும், நட்புறவோடு வாழ்ந்து கொள்ள வேண்டும், அண்டை அயலார் என்கின்ற உரிமையோடு அவர்களிடத்தில் பழக வேண்டும். அதில் எந்த தவறும் இல்லை. அவர்களுக்கு அநீதி இழைத்தால், அவர்களுக்கு தீங்கிழைத்தால் அது பெரும் பாவம் என்கின்ற செய்தியை பொய்யா திருமறையும் பொய் கூறாத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழியும் நமக்கு உணர்த்தியிருக்கிறது. அருமையான தோழர்களே, பொதுவாக முஸ்லிம்கள், குறிப்பாக இந்திய முஸ்லிம்கள் திருக்குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த வழிகாட்டலை தங்களுடைய உயிருக்கு மேலாக மதிக்கிறார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நான் எதற்காக இந்த ஹதீஸையும் வசனத்தையும் ஆரம்பத்திலே சொல்கிறேன் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்திருப்பீர்கள். தோழர்களே, கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு பயங்கரவாத தாக்குதல், அந்த தாக்குதல் நடைபெற்ற உடனேயே பொது புத்தி எங்கே போகிறது என்று பாருங்கள். முஸ்லிம்களை நோக்கி கேமராவை திருப்பி விடுகிறார், முஸ்லிம்களை நோக்கி மைக்கை திருப்பி விடுகிறார்கள். அவர்கள் கலிமா சொன்னார்கள், தொப்பி போட்டிருந்தார்கள், உள்ளாடையை நீக்கி பார்த்தார்கள், உங்க பேர் என்னன்னு கேட்டாங்க. தோழர்களே, அங்கே நெருக்கடியான நேரத்தில் இருந்து மீண்டு இங்கே வந்ததற்கு பிறகு பேட்டி தரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அப்படிலாம் அங்கே ஒன்றும் நடக்கவே இல்லைங்கிறாங்க. எதுக்குங்க அங்கே நேரம், இதெல்லாம் பேரை கேட்டுக்கிட்டு இருக்காங்க நேரமா அவங்களுக்கு? எந்த நேரத்தில் பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறது என்று பார்த்து அந்த பயங்கரவாதிகள் உள்ளே வந்திருக்கிறார்கள். வந்தவொடனே வேலையை முடிச்சுட்டு போய் பார்ப்பானா பேண்ட் அவுத்து பார்த்துட்டு இருப்பான். ஆனால் இதையெல்லாம் ஊடகங்கள் இங்கே செய்தன. இன்னும் சொல்லப்போனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அதை செய்தன. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள், காட்சி ஊடகங்களும் சரி, அச்சு ஊடகங்களும் இந்த வேலைகளை செய்து கொண்டிருந்தன. அருமையான தோழர்களே, அடையாளங்களை பார்த்து அவர்கள் தாக்கினார்கள். அடையாளங்களை பார்ப்பது யாருடைய வேலை? இதற்கு முன்பு ட்ராக் ரெக்கார்டு என்ன சொல்லுது? யார் அடையாளங்களை பார்த்தார்கள்? நீங்கள் தான் அடையாளத்தை உருவாக்குவீர்கள். RSS தான் அடையாளத்தை உருவாக்கும். RSS பேய் குழந்தைகள் தான் அடையாளங்களை உருவாக்கும். காந்தியை சுட போகும்போது நாதுராம் கோட்சையாக அவன் போகவில்லை, அந்த பயங்கரவாதி போகவில்லை. ஒரு இஸ்மாயில் என்கின்ற பெயரை குத்தி கொண்டு போனான். அடையாளங்களை மாற்றுவதும் உருவாக்குவதும் உங்களுடைய வேலை. இன்னைக்கும் ஊப்பியில உங்க முதலமைச்சர் என்ன செய்கிறார்? கடைகளில் போர்டு வைக்கணும், அந்த போர்டுல உரிமையாளருடைய பேர் இருக்கணும்னு சொல்றார். எந்த ஊர்ல உரிமையாளருடைய பேரோட கடை போர்டு வச்சாங்க? ஏனென்றால் அவருடைய மனசுக்குள்ள இன்னொரு மோசமான அறிப்பு இருக்கிறது. என்ன? பெயர்களை வைத்துக் கொண்டு கடைகளை அறிந்தால் முஸ்லிம்களுடைய கடைகளை மற்ற மக்கள் தவிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு நச்சு எண்ணம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது. அடையாளங்களை கேட்பதும் அடையாளங்களை பார்ப்பதும் உங்களுடைய வேலை. வர்ற தீவிரவாதிகள் என்ன வேலை இருக்குது? ஒரு விஷயத்தை நான் திரும்பவும் இங்கே பதிவு செய்கிறேன், அது பயங்கரவாத தாக்குதல். சம்பந்தமே இல்லாத பொதுமக்களின் மீது தாக்குதல் நடத்துவது காட்டு மிராண்டித்தனம். உச்சபட்ச தண்டனை, அவர்களை யார் என்று கண்டுபிடித்து அவர்களை உச்சபட்ச தண்டனைக்கு உள்ளாக்க வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, யாருக்கும் இல்லை.
ஆனால் செய்தி நடந்த உடனே நீங்கள் அதை எப்படி திசை திருப்புறீங்க? 26 பேரும் இந்துக்கள் சொன்னாங்களா இல்லையா? பார்த்தா அதில் ஓரிரு முஸ்லிம்களும் வருகிறார்கள். தோழர்களை, ஒரு விஷயத்தை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். எங்கே நெருக்கடி நேர்ந்தாலும் முஸ்லிம்கள் தங்களுடைய மனிதாபிமானமான பணிகளை, தங்களுடைய மனிதாபிமான வேலைகளை, சேவைகளை ஒரே பேட்டர்னில் செய்கிறாங்க. ஒரே பேட்டர்னில், நல்ல கவனிக்க, ஒரே வடிவமைப்பில் செய்கிறார்கள். சென்னையில் வெள்ளம் வந்துச்சு, உங்களுக்கு தெரியும். சென்னையில் வெள்ளம் வந்துச்சு. வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. அதே போல காஷ்மீர் பஹல்காமில் தீவிரவாத தாக்குதல். 3 நெருக்கடி, 3 நாட்டினுடைய வெவ்வேறு பகுதி. ஆனால் இந்த 3 பகுதிகளிலும் இந்த நெருக்கடிகளின் போது முஸ்லிம்களுடைய மனிதாபிமான சேவை என்பது ஒரே பேட்டர்னில் நடந்துச்சு. இதே சென்னையில் பூந்தமல்லி பள்ளிவாசல்ல மைக்க போட்டு, இங்கே வாங்க தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறோம், தண்ணி பூந்துருச்சுன்னு சொன்னால் வீட்டில் உட்காந்துருக்காதீங்க, உங்களுக்கு சாப்பாடு இருக்குது, தங்குறதுக்கு இடம் இருக்குது, வாங்கன்னு மைக்க போட்டு கூப்பிட்டாங்க. அதே போல தான் வயநாட்டில் இரவு நேரத்தில் நிலச்சரிவு இன்னும் ஏற்படவில்லை, கடுமையான மழை பெய்து கொண்டிருக்கும் போது இந்த பள்ளிவாசல் இமாம் மைக்க போட்டு சொல்றார், பயமா இருக்கிற பள்ளிவாசலுக்கு வந்துருங்க, இங்க எல்லா வசதியும் இருக்குது அப்படின்னு அவர் மைக்க போட்டு கூப்பிடுறார். ஆனால் மறுநாள் காலையில் பள்ளிவாசலோடு சேர்ந்து அவரும் போய் ஷஹீதாகி சேர்ந்துட்டார். அதே போலத்தான் பஹல்காமில் இது மாதிரி ஒரு தாக்குதல் நடக்கிறது என்று தெரிந்தவுடன், மக்கள் தவிக்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் அங்கிருக்கக்கூடிய பள்ளிவாசல்ல மைக்க போட்டு சொல்றாங்க, இங்க வாங்க தங்குறதுக்கு இடம் இருக்குது, சாப்பிட்றது குடிக்கிறதுக்கு இடம் இருக்குது, நீங்கள் ஆசுவாசமாகலாம்னு வாங்க கூப்பிடுறாங்க. நாடு முழுக்க நெருக்கடி நேரங்களில் முஸ்லிம்கள் ஒரே பேட்டர்னில் மனிதாபிமானமான சேவைகளை செய்கிறார்கள். ஆனால் இந்த காழ்ப்புணர்ச்சி உள்ள, வன்மம் உள்ள ஜந்துக்கள், வன்மம் உள்ள ஊடகங்கள், வன்மம் உள்ள அரசியல்வாதிகள் தோழர்களை உடனே முஸ்லிம்களின் பக்கம் திருப்புகிறார். நல்ல வேளை செய்தி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துச்சு, இல்லைன்னா இதுக்குள்ள இந்திய முஸ்லிம்களை குற்றவாளி கூண்டில் ஏற்றிருப்பார். செய்தி வரப்போய் தான் அவங்களுடைய கவனம் பாகிஸ்தான் பக்கம் திரும்பிடுச்சு, இல்லைன்னா இந்திய முஸ்லிம்களை ஒரு வழி பண்ணி எடுத்திருப்பாங்க. இதுக்குள்ள தோழர்களே நாம் சிந்திக்க, இதற்கு முன்பு என்ன செய்தார், இவருடைய ட்ராக் ரெக்கார்டை பாருங்க. உலகம் முழுக்க கொரோனா பரவியது, இந்தியாவில் பரவுனதுக்கு தப்லீகாரன் காரணம் சொன்னாங்க இல்லையா? ஒன் சோர்ஸ் ஒரு பொம்பளை பீழா விட்டு இருந்துச்சு பார்த்தீங்கல்ல, ஒன் சோர்ஸ்னு முஸ்லிம்கள்ட்ட தான் பரவுது. அப்படியான ட்ராக் ரெக்கார்டு உள்ளவர்கள் தோழர்களே இதை வேறு விதமாக திசை திருப்ப பார்த்தார்கள். இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தை தெளிவுபடுத்த ஆசைப்படுகிறேன். முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் சௌஜன்யமாக வாழ்வதைத்தான் தங்களுடைய வாழ்வியல் பயிற்சியாக திருக்குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் பெற்றிருக்கிறார்கள். எந்த முஸ்லிமும் கச்சேரிக்கு போக மாட்டான், அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுப்பான், அநியாயத்திற்கு எதிராக நிற்பான். இப்பவும் நாம சொல்றோம், பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்கிறோம், அவர்களுடன் நிற்கிறோம், அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்பதில் எல்லா மக்களும் ஒத்த கருத்தில் இருக்கிறோம், அரசாங்கத்தின் பின்னால் நிற்கிறோம், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதை எங்களுடைய வாழ்வியல் நெறியாக நாங்கள் ஏற்று வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான தோழர்களே, தங்களுடைய வண்டிகளில் காப்பாற்றின முஸ்லிம்கள் எத்தனை பேர்? வண்டி இல்லாம தோல்ல சுமந்து காப்பாற்றினவங்க எத்தனை பேர்? அதையெல்லாம் சொன்னாங்களா இவங்க? மாறாக வேறு விதமாக திசை திருப்ப பார்த்தார். அருமையான தோழர்களே, ஒரு முஸ்லிம் அவன் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் மனிதாபிமானத்திற்கு எதிராக நடந்து கொள்ள மாட்டான். அதுல குறிப்பாக இந்திய முஸ்லிம்கள் மிக தெளிவாக நாம் இருக்க வேண்டிய கடமை இருக்கு. இன்னும் சொல்ல போனா இஸ்லாம் பிற சமய மக்களுடைய இருப்பை அங்கீகரிக்கிறது. அதுதான் யதார்த்தம். முஸ்லிம் அல்லாதவர்கள் என்று சொன்னாலே அவர்களை அடிக்க வேண்டும், கொல்ல வேண்டும் என்பதல்ல இஸ்லாத்தினுடைய எதிர்பார்ப்பு. அவர்களோடு இணங்கி வாழ வேண்டும், அவர்களோடு அனுசரணையான வாழ்க்கை மேற்கொள்ள வேண்டும், அவர்களுடைய இருப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் மார்க்கம் சொல்கிறது. ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தகூமு ஸாஅத்து ஹத்தா யுகாத்திலல் முஸ்லிமூன அல் யஹூத். யூதர்கள்ட்ட போரிடாத வரை மறுமை நாள் வராது என்று சொன்னார்கள். யூதர்களிடத்தில் போரிடாத வரை மறுமை நாள் வராது சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி போர் நடக்கும்போது ஹத்தா யஹ்திபி அல் யஹூது வரா அல் ஹஜரி வஷ்ஷர்,
பெரும் பெரும் பாறைகளுக்கு பின்னாலும் மரங்களுக்கு பின்னாலும் போய் யூதர்கள் ஓடி ஒளிந்து கொள்வார்கள். அப்பொழுது பயக்கூலுல் ஹஜர் வ ஷஜர், அந்த பாறைகளும் மரங்களும், யா முஸ்லிம் ஹாதா யஹூதியுன் வராயி, முஸ்லிம் தோழரே எனக்கு பின்னால் யூதர்கள் ஒளிந்து கொண்டு இருக்கிறார்கள், தஆல் ஃபக்துல்ஹு, வந்து அவரை கொல் என்று அந்த மரங்களும் பாறைகளும் சொல்லும். இல்லல் கர்கத், கர்கத் என்கின்ற ஒரு முள்மரத்தை தவிர, ஃபஇன்னஹு ஷஜருல் யஹூத், அது யூதர்களுக்கு அனுசரணையான மரம் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி ஹதீஸ்ல பதிவாகியிருக்கிறது. இந்த ஹதீஸை நான் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கறேன் தெரியுமா தோழர்களே? சண்டை வருங்கிற கண்ணோட்டம் ஒண்ணு, இன்னொரு கண்ணோட்டம் என்னன்னா, சண்டை பிடிக்காத வரை மறுமை நாள் வராதுங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மறுமை நாள் வரை யூதர்கள் இருப்பார்கள் சொல்றாங்க. மறுமை நாள் வரை பிற சமய மக்கள் இருப்பார்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறது அந்த ஹதீஸ்ல நமக்கு சொல்லப்படக்கூடிய அண்டர்லைன் விவகாரம். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் அல்லாத மக்களை அங்கீகரித்தார்கள். மக்காவை விட்டு ஹிஜ்ரத் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்த உடனே அவங்க மேற்கொண்ட பணி என்ன? தோழர்களை நாம் யோசிக்க வேண்டும். அவர்கள் மேற்கொண்ட பணி என்ன? மதீனாவில் உள்ள யூத குழுக்களிடத்திலே அவர்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். பனு அவுஃப் என்று சொல்லக்கூடிய யூத குலத்தாரிடத்திலே ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். பனு குரைலா, பனு நதீர், பனு கைலுகா என்று சொன்ன இது மாதிரியான யூத குழுக்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். என்ன ஒப்பந்தம்? அந்த ஒப்பந்தத்தினுடைய சரத்துகள் என்னென்ன சொல்ல போனால், அந்த ஒப்பந்தங்கள் எழுதப்பட்ட பத்திரம் இருக்குது பாருங்க, அதைத்தான் முதலாவது அரசியல் சாசனம் என்று சொல்கிறார்கள். சஹீஃபத்துல் மதீனா அல்லது வசீகத்துல் மதீனா என்று அதற்கு பெயர். ஹிஜ்ரத் ரசூலுல்லாஹ் வந்த உடனே மதீனாவில் வசித்த முஸ்லிம் அல்லாத யூதர்களிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டுக்கொண்ட ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தம் எழுதிய பத்திரம், அதுதான் முதலாவது அரசியல் சாசனம். அது என்ன சொல்லிச்சு தெரியுமா? இன்னல் யஹூத் உம்மத்துன் மஅல் முஃமினீன், யூதர்கள் மூமின்களுடன் சேர்ந்து ஒரு சமூகம் என்று சொல்லி, எங்களோட நீங்களும் ஒரு சமூகம். லில் யஹூதி தீனுஹும் வலில் முஸ்லிமீன தீனுஹும், யூதர்களுக்கு அவர்களுடைய மார்க்கம், முஸ்லிம்களுக்கு அவர்களுடைய மார்க்கம். ரிலீஜியஸ் ஃப்ரீடம், உங்க மார்க்கத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம், எங்க மார்க்கத்தில் நீங்க தலையிடக்கூடாது. நீங்க ஏன் இப்படி செய்றீங்க அப்படி செய்றீங்க நாங்கள் கேட்க மாட்டோம். உங்களுக்கு உங்களுடைய மத சுதந்திரம், எங்களுக்கு எங்கள் மத சுதந்திரம். அதே போல இன்ன அலல் யஹூதி நபக்கத்துகும் வாழல் முஸ்லிமீன நபக்கத்துகும், முஸ்லிம்கள் தங்களுடைய செலவினங்களை வருவாய்கள் அவர்கள் பார்த்துக் கொள்ள வேண்டியது, யூதர்கள் அவர்களுடைய வருவாய்கள் அவர்களுடைய செலவினங்களை அவர்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். இது பொருளாதார சுதந்திரம், எக்கனாமிக் ஃப்ரீடம். நீ ஏன் அப்படி சம்பாதிக்கிற இப்படி சம்பாதிக்கிற நான் கேட்க மாட்டேன், நீ ஏன் அப்படி செலவழிக்கிற கேட்க மாட்டேன். உன் செலவை நீ பார்த்துக்கோ, உன் வருவாய் நீ பார்த்துக்கோ, எங்க வருவாய் நாங்கள் பார்த்துக்கோம். வஅன்ன பைனஹும் நஸ்ரு அலா மன் ஹாரப அஹ்ல ஹாதிஹி ஸஹீஃபா, இந்த சாசனத்தில் இடம்பெற்ற மக்களிடத்தில் வெளியிலிருந்து ஒரு எதிரி சண்டை பிடித்தால் எல்லா மக்களும் இவர்களுக்கு உதவ வேண்டும். இந்த சாசனத்தில் உள்ளவர்கள் அனைவரும் அவருக்கு உதவ வேண்டும். யூதனை யாராவது ஒரு வெளி எதிரி அடிக்க வந்தான்னா முஸ்லீம்கள் நாங்கள் உங்களுக்கு உதவுவோம், எங்களை யாராவது அடிக்க வந்தால் நீங்கள் எங்களுக்கு உதவும். அதில் போடப்பட்டிருந்த நிபந்தனைகள், விதிகள். அதே போல இன்ன பைனஹும் நுஸ்ரு வன் நஸீஹத்து வல் பிர்ரு தூனல் இஸ்மி, யூதர்கள் முஸ்லிம்கள் தங்களுக்கிடையில் நலன் நாடிக்கொள்ள வேண்டும், நல்ல விஷயங்களை அறிவுறுத்திக் கொள்ள வேண்டும், பாவங்களுக்கு துணை போகக்கூடாது. அதே போல இன்னொரு விஷயம், இன்னல் யஹூத யுன்ஃபகூன மஅல் முஃமினீன மா தாமு முஹாரிபீன, யூதர்கள் முஸ்லிம்களுடன் இணைந்து மிலிட்டரி சர்வீஸில் ஈடுபட்டால், இராணுவ சேவைகளை வழங்க முன்வந்தால், அதாவது அவர்களும் இராணுவத்தில் சேர்ந்து கொண்டு முஸ்லிம் இராணுவத்தில் பணியாற்றினால் அவர்களுக்கு எப்படி முஸ்லிம்களுக்கு செலவு செய்யப்படுமோ அதுபோல அவர்களுக்கும் செலவு செய்யப்படும். அவங்களுடைய செலவினங்களை அரசாங்கம் ஏற்றுக்குவோம். தோழர்களே, இதெல்லாம் முதலாவது அரசியல் சாசனத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதியது. அப்போ முஸ்லிம் அல்லாத மக்களோடு முஸ்லிம்கள் எவ்வளவு இணக்கம் காட்ட வேண்டும் என்பதற்கு முதல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிகாட்டல் தான் இது. இதில் நமக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. முதலாவது அரசியல் சாசனத்தில் மத சுதந்திரத்தை சொல்ல பேசுறாங்க, பொருளாதார சுதந்திரத்தை பற்றி பேசுறாங்க, யார் எல்லோரும் நன்மையை நாடணும்னு பேசுறாங்க, பாதுகாப்பு உறுதிப்படுத்துறாங்க. இதுதான் இஸ்லாத்தினுடைய யதார்த்தம், இதுதான் முஸ்லிம்களுடைய வாழ்வியல்.
இதற்கு மாற்றமாக முஸ்லிம்கள் இருக்க மாட்டார்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் தோழர்களே, நாட்டில் எங்கே என்ன நடந்தாலும் உடனே முஸ்லிம்கள் மீது பழி போட, முஸ்லிம்கள் தான் இங்கே பாதிக்கப்படுகிறார்கள். முஸ்லிம்கள் தான் நடக்கக்கூடிய கலவரங்களில் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். நேஷனல் கிரைம் ரெக்கார்டு பியூரோ அதைத்தான் சொல்லுது. ஒவ்வொரு வருஷமும் நடந்த மத மோதல்களில் இத்தனை பேர் கொல்லப்படுகிறார்கள், இத்தனை பேர்கள் காயப்படுகிறார்கள் வருது. அதில் அதிகமான எண்ணிக்கையை பார்த்தா முஸ்லிம்கள். நிறைய பொருளாதார இழப்புகளுக்கு ஆளாகக்கூடியவர்கள் முஸ்லிம்கள். ஆனால் இங்கே ஏதாவது ஒரு குற்றச்செயல் நடந்தால் உடனே முஸ்லிம்களை நோக்கி பழியை திருப்புகிறார். 2008, 2009 இந்த மாதிரியான காலகட்டங்களில் நாம் பார்க்குறோம் தோழர்களே, முஸ்லிம்களுக்கு எதிராக நிறைய கலவரங்கள் நடந்திருக்கின்றன. 2008 656 கலவரங்கள், 123 பேர் பலி. 2009 773 மதக்கலவரங்கள், 2417 பேர் காயம், 123 பேர் பலி. 2010 651 மதக்கலவரங்கள், 114 பேர் பலி, 2115 பேர் காயம். இது அப்படியே வருது தோழர்களே. 2014 1227 மதக்கலவரங்கள். அதுக்கு பிறகு 2015 அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. 700, 800, 700, 500 குறைஞ்சிக்கிட்டே வருது. என்ன திருடங்கையில் சாவி கொடுத்த பிறகு எப்படி திருட்டு நடக்கும்? ஒன்று. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொன்னால், என்சிஆர்பிக்கு, நேஷனல் கிரைம் ரெக்கார்டு பியூரோவுக்கு உள்துறை அமைச்சகத்தில் தான் தகவல் போகும். ஒழுங்கான தகவல்களை கொடுப்பதில்லை. அதனாலேயே குறைவாக மதக்கலவரங்கள் நடந்த காலம் என்று இந்த காலங்கள் சொல்லப்படுகின்றன. எந்த காலம்? 2014 பிறகு நம்ம ஆளக்கூடிய காலம். முஸ்லிம்களுக்கு இங்கே ஒன்றுமே நடக்கலைங்கிற மாதிரியான சொல்லப்படுது. ஆனால் அது அல்ல, ஒழுங்கான தகவல்கள் கொடுக்கப்படுவதில்லை என்று பார்க்கிறோம். பாதிக்கப்படக்கூடிய இடங்களில் தோழர்களே அதிகமாக முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே ஏதாவது நடந்தால் குற்றம் முஸ்லிம்கள் மீது சுமத்தப்படுவதை பார்க்கிறோம். அதான் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி, இந்திய பத்திரிகை துறையினுடைய தலைவராக இருந்த மார்க்கண்டேய கட்சி சொல்லும்போது அழகாக சொன்னார். நாட்டில் எங்கு, இது இப்போ சொல்லலை, அவர் 10-15 வருஷத்துக்கு முன்னே சொன்னது, நாட்டில் எங்கு குண்டு வெடிப்பு நடந்தாலும் உடனே முஸ்லிம்கள் மீது பழி சுமத்தும் போக்கை காவல்துறையும் ஊடகங்களும் கையாள்வது வெட்கக்கேடானதுன்னு சொன்னார். இன்னைக்கு அதோடு சேர்ந்து சமூக ஊடகங்கள், அதே போல சமூக ஊடகவியலாளர்கள் அவங்களும் சேர்ந்துக்கிட்டாங்க. என்ன எங்கே நடந்தாலும் முதல்ல முஸ்லீம்கள். தோழர்களே, இப்பவும் திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறோம், இந்த தாக்குதலில் யார் ஈடுபட்டிருந்தாலும் உச்சபட்ச தண்டனைக்குரியவர்கள், நிறுத்தி விசாரித்து அவர்களுக்கு உரிய தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து எந்த முஸ்லீமுக்கும் கிடையாது, எந்த இந்தியருக்கும் கிடையாது. ஆனால் எங்களுக்கு நாட்டில் உள்ள நடுநிலையாளர்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கின்றன. உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டை பார்த்தா, பழைய கால வரலாறை தோண்டி பார்த்தால், பல்வேறு குண்டு வெடிப்புகளில், பல்வேறு தாக்குதல்களில் முஸ்லிம்களுக்கு பங்கில்லை என்பது நிரூபணமாகிறது. அதை நினைத்து பார்க்கும்போது இப்பொழுது எங்களுக்கு அச்சம் ஏற்படுது. தோழர்களே, நம்ம கவனித்து பார்க்கணும். 2008 மாலைக்கான் குண்டு வெடிப்பு நடந்துச்சு. குண்டு வெடிப்பு நடந்த உடனே என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், முஸ்லீம்கள் நல்ல வேளை பக்கத்தில் ஒரு மோட்டார் சைக்கிள் நின்றுருந்துச்சு. அது கையில் கிடைக்க போய் ஆள் மாட்டினாங்க. அன்றைக்கு மகாராஷ்டிரா அரசில் ஏடிஎஸ் அப்படின்னு ஒரு படைப்பிரிவு இருந்தது. ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடுன்னு சொல்லக்கூடிய ஒரு படை இருந்துச்சு, பயங்கரவாதத்திற்கு எதிரான தடுப்பு படை. அந்த படையினுடைய சீஃபாக இருந்தவர் ஹேமந்த் கர்கரே, அவர் கண்டுபிடித்தார். அந்த மாலைக்கான் குண்டுவெடிப்பில் யார் குற்றவாளி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரக்யா சிங் தாக்கூர்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் சாது, ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்தவர், பஜரங் தளத்தில் வேலை பார்த்தவர், ஏபிவிபி எல்லாம் இருந்திருக்கிறார். அவர் தான் குற்றவாளி என்று நிரூபணமாகிறது. 2009 உள்ளுதூக்கி போடுறாங்க. ஒரு 5-6 வருடங்கள் உள்ளே இருக்கிறார், பிணையில் வெளியே வர முடியாதபடி இருக்கிறார். 2014 ஆட்சி மாறுது. ஆட்சி மாறியவுடன் காட்சியும் சேர்ந்து மாறுகிறது. அன்றைக்கு இருந்த சொலிசிட்டர் ஜெனரல்கிட்ட சொல்கிறாங்க, அரசு வழக்கறிஞர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த வழக்குகளில் கொஞ்சம் மென்மை காட்டுங்க. அரசு வழக்கறிஞர்கிட்ட யார் சொல்லுவா மென்மை காட்டுங்கன்னு?
அப்படி சொல்லப்பட்டதற்கு பிறகு இந்த குண்டுவெடிப்பு பயங்கரவாதி பிரக்யா சிங் தாக்கூர் வெளியிலே வருகிறார். வெளியில வந்தது மட்டுமல்லாமல் 2019 எம்பி சீட்டு வாங்கி போபால் தொகுதியில் நின்று ஜெயிச்சு பார்லிமெண்ட்டுக்கு அந்த பொம்பளை போச்சு. ஹேட் ஸ்பீச்சுக்கு பிரபலமான ஒரு பெண். இந்த பெண் தேர்தல் பரப்புரையில் எம்பி நிற்கும் போது தேர்தல் பரப்புரையில் போபாலில் தன்னை கைது செய்த ஹேமந்த் கர்கரேவுக்கு எதிராக அந்த பெண் பேசினார். என்னை கைது தூக்கி உள்ளதுக்கு போட்டதுனால தான் ஹேமந்த் கர்கரேக்கு அப்படிப்பட்ட இழிவான சாவு வந்ததுன்னு சொல்லி பேசினார். ராவணன் என்று பேசினார், அரக்கன் என்று பேசினார். அதே மாதிரி கர்நாடகத்தில் சிமோகாவில் ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு இருக்கும்போது இப்படி பேசினார். இந்துக்கள் சமையலுக்கு காய்கறிகள் வெட்ட பயன்படக்கூடிய கத்திகளை கொஞ்சம் கூர்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். அது காய்கறிகளை வெட்ட பயன்படுவதைப் போலவே நாக்குகளை அறுக்கவும் கழுத்துகளை அறுக்கவும் பயன்படும் சொன்னவர். அதே மாதிரி தான் தோழர்களே, நாதுராம் கோட்சே என்பவர் தேசபக்தியாளர் என்று சொன்னவர். இப்படிப்பட்ட பேச்சுக்களால் அரசுக்கு நெருக்கடி வந்த நேரத்தில் இவர் மீது நடவடிக்கை எடுத்தார்கள். என்ன நடவடிக்கைனா, ஒரு நடவடிக்கையும் இல்லை. பார்லிமெண்ட் நிலைக்குழுவிலிருந்து இவர் தூக்குனாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் செய்யலை. அவருக்கு எதிரான தீர்ப்பும் மே மாதம் வர்றதாக இருக்கிறது. தோழர்களே, நல்லா கவனிக்கணும். முஸ்லிம்கள் மீது போடப்பட்டது, ஆனால் உண்மையில் அங்கே பிடிக்கப்பட்டது யார்? இன்று வரைக்கும் வழக்கை சந்திப்பது யார்? ஒன்று. அடுத்து தோழர்களே, நாம் கவனிக்க வேண்டும். 2007 சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் டெல்லியிலிருந்து லாகூருக்கு போகிற ஒரு ரயில், எக்ஸ்பிரஸ் ரயில், அதில் குண்டு வெடிக்கிறது. அந்த குண்டு வெடிப்பு வழக்கம் போலவே முஸ்லீம் இளைஞர்கள் ஒரு தூக்கி உள்ளதுக்கு போடுறாங்க. ஆனால் அதற்கு பிறகு அதை ஆய்வு செய்து பார்க்கையில் குற்றவாளி பிடிபடுகிறார். சுவாமி அசீமானந்தா அவர் உள்ளதுக்கு போடுறாங்க. என்ன பெரிய வேடிக்கை அப்படின்னா, அவர் கொஞ்சம் வயசானவர். சிறையில் இருக்கும்போது சிறையில் வயது இளையவர்களாக இருக்கக்கூடியவர்களை அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண சொல்லுவாங்க. அவ்வாறு ஹெல்ப் பண்ண அவர் ஒரு முஸ்லீம் இளைஞர். அந்த இளைஞர் யார் என்றால், எந்த கேஸுக்காக உண்மை குற்றவாளியாக கைது செய்யப்பட்டு அசீமானந்தா உள்ள போனாரோ அதே கேஸுக்காக போலித்தனமாக கைது செய்யப்பட்டவர் அந்த இளைஞர். அவர் வேலை செஞ்சார். உள்ளதான் அவங்களுக்கு மிக செய்திகளை பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்பொழுதுதான் அந்த அசீமானந்தா நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர் மீது பச்சாதாபப்பட்டு அதெல்லாம் வெளியில் சொன்னார். அதற்கு பிறகு தோழர்களே, 2011 நினைக்கிறேன், 2010 நாங்கள் தான் செஞ்சோன்னு பெருமையோட வாக்குறுதி வாக்குமூலம் கொடுத்துட்டு 2011 அதுக்கு நேர் மாற்றமாக பிறல் வாக்குமூலம் கொடுத்தார். அவங்களாம் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. இப்போ தோழர்களே, இங்கே கவனிக்க வேண்டும். 2006 ஒரு தடவை மாலைக்கானில் குண்டு வெடிச்சது. 2007 ஹைதராபாத் மக்கா மசூதி, அஜ்மீர் தர்கா குண்டு வெடிப்பு, இப்படி பல இடங்களில் குண்டு வெடிச்சிச்சு சம்ஜோதா எக்ஸ்பிரஸ். அந்த குண்டு வெடிப்புகளை விசாரிப்பதற்காக போடப்பட்டிருந்த விசாரணை அதிகாரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறார். என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் ரயிலில் வெடிக்காத குண்டு ஒன்று கிடைக்குது. வெடிக்காத குண்டு ஒன்று. அந்த குண்டை வச்சுக்கிட்டு அவர் ஆய்வு செய்து பார்க்கும்போது, நான் சொன்ன இந்த எல்லா இடத்துலையும் வெடித்த குண்டுகளுக்கும் இந்த குண்டுக்கும் இடையில தொடர்பு இருக்கிறது. எல்லாம் ஒரே பேட்டர்னில் ஒரே வடிவமைப்பில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. கடைசியில் யாருன்னு கண்டுபிடிச்சாங்க? மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் சுனில் ஜோஷிங்கிறவர் தான் இதை தயாரிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சு அவரை நெருங்குகிற போது ஓரிரு நாளில் அவர் கொல்லப்பட்டார் என்ற செய்தி வருகிறது. தோழர்களே, இந்த விசாரணையை மேற்கொண்ட அந்த அதிகாரி, அவர் நரேன் அப்படின்னு வரும் அவருடைய பேர், அவர் சொல்கிறார், ஆரம்பத்தில் இந்த வழக்குகளை எல்லாம் பாகிஸ்தான் அரசு செய்திருக்கும் என்கின்ற கண்ணோட்டத்தில் தான் அன்றைய காங்கிரஸ் அரசு அணுக விரும்பியது. ஆனால் போக போக அப்படி தெரியல. ஆனால் இருந்தாலும் உண்மை குற்றவாளிகளை நெருங்கிய நேரத்தில் அதுக்கு மேலே இதை தொடர வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி கை வச்சுட்டாங்க. எங்கே பிடிபடுகிறார்களோ அங்கே அப்படியே அமைதியாகி விடுகிறார்கள். இதுதான் இதுக்கு முன்னாடி இவர்களுடைய ட்ராக் ரெக்கார்டுங்கிறத தயவு செய்து நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல தோழர்களே,
நமக்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்ச புல்வாமா தாக்குதல் 2019 40 சிபிஆர் துணை இராணுவ படையினர்கள், இராணுவ அதிகாரிகள் கொல்லப்பட்டாங்களே புல்வாமா தாக்குதல். தோழர்களே, நமக்கு முன்னால் நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம் அது. 2019 பிப்ரவரி 14 அன்னைக்கு அந்த கொடூரம் நடக்கிறது. எங்கே நடக்குது? ஜம்முக்கும் ஸ்ரீநகருக்கும் இடையில் உள்ள முக்கியமான அந்த சாலையில் நடக்கிறது. சிபிஆர்எஃப் அதிகாரிகள் வாகனத்தில் தொடராக போகிறார்கள். போகும்போது ஒரு ட்ரக்கில் கிட்டத்தட்ட 300 கிலோ வெடிகுண்டை ஏற்றி கொண்டு வந்த ஒரு மனித வெடிகுண்டு இந்த பஸ்ஸில் மோதி 40 பேரும் காலிங்க. தோழர்களே, இது விஷயமாக அப்போது காஷ்மீர் மாநிலத்தில் ஆளுநராக இருந்தவர் சத்யபால் மாலிக், அவர் இது விஷயமாக சில விஷயங்களை சொல்கிறார். தோழர்களே, முதலாவது என்ன சொல்றார் என்று சொன்னால், சிபிஆர்எஃப் வாகனம் மீதான தாக்குதல் என்பது அரசின் திறமையின்மை காரணமாகவும் அலட்சியம் காரணமாகவும் நடந்தது அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்தார். தி வயர் அப்படிங்கிற இணையதளத்துக்கு கரண்ட் தாப்பருக்கு பேட்டி கொடுத்தார். அரசின் அலட்சியம் தான் காரணம், திறமையின்மை தான் காரணம், உள்துறை அமைச்சருடைய அலட்சியம் தான் காரணம் என்று சொன்னார். தோழர்களே, இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். சிபிஆர்எஃப் அந்த வீரர்களை அழைத்து பை ஏர் அழைச்சிட்டு போங்க, ஹெலிகாப்டர் வசதி செஞ்சு கொடுங்க அல்லது விமான வசதி செஞ்சு கொடுங்க அவங்கள பள்ளத்தாக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொன்னபோது, இல்லை பஸ்ஸில் அழைச்சிட்டு போங்கன்னு சொன்னது அரசாங்கம் தான், உள்துறை அமைச்சகம் தான் சொன்னது. அன்னைக்கு உள்துறை அமைச்சராக இருந்தவர் ராஜ்நாத் சிங். அவர் கேட்கல, பை ரோடு அழைச்சிட்டு போங்கன்னு தான் சொன்னார். அது மட்டுமல்ல தோழர்களே, சிபிஆர்எஃப் வாகன அணிவகுப்பு செல்லும் வழியில் அரசு உரிய பாதுகாப்பு சோதனைகளையும் ஏற்பாடுகளையும் மேற்கொள்ளவில்லை. சாதாரணமாக ஒரு முக்கியமான அதிகாரி ரோட்டில் போனால் அதுக்கு முன்னாடி ஒரு 4 போலீஸ், பின்னாடி ஒரு 4 போலீஸ் போவாங்கல்ல, அந்த பாதுகாப்பு கூட அந்த துணை இராணுவ படையினருக்கு அன்றைக்கு கொடுக்கப்படவில்லை. அதெல்லாம் எதை காட்டுது? அரசு மெத்தனத்தை தானே காட்டுகிறது. இன்னும் சொல்ல போனால் அரசு பரவாயில்ல நடக்கட்டும் அப்படின்னு அரசே நடக்கட்டும் என்று விட்ட மாதிரி தானே தெரிகிறது அப்படின்னு அவர் குற்றச்சாட்டுறார். தாக்குதலுக்கு பிறகு இந்த விவகாரங்களை எல்லாம் அவர் சொல்றார். சத்யபால் மாலிக் அன்றைக்கு காஷ்மீருடைய ஆளுநராக இருந்தவர். தாக்குதலுக்கு பிறகு இந்த விவகாரங்களை எல்லாம் நான் பிரதமர்கிட்ட போய் எழுப்புனேன். அப்போ பிரதமர் என்ன சொன்னார்னா, வெளியில இதை பற்றி பேசாதீங்க, அமைதியாக வாயை முடிச்சிருக்கீங்கன்னு சொன்னார். வெளியில இதை பேச எல்லாம் நடந்துச்சு, பத்திரிக்கையில் வந்த செய்தி, நான் எங்கிருந்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் நடந்துச்சு. தோழர்களே, இதில் ஒரு பெரிய இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்களேன். அவர் லாஸ்ட்டில் சொல்கிறார், அந்த பத்திரிகைக்கு, அந்த வயருங்கிற பத்திரிகைக்கு ஒரு பேட்டி கொடுத்து முடிக்கும்போது சொல்கிறாரு, இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் மீது பொறுப்பை சுமத்திவிட்டு தேர்தல் ஆதாயம் பெறுவதுதான் அரசின் நோக்கம் என்பதை நான் அப்போது உணர்ந்தேன். இப்படி சொல்லி முடித்தார் அவர் பேட்டியை. அப்போ தோழர்களே, நம்ம இவர் ட்ராக் ரெக்கார்டை பார்த்தோம்னு சொன்னால் நம்பகத்தன்மையற்றவர்களாக இருக்கிறார்கள். இப்பவும் சொல்றோம், இந்த பயங்கரவாதத்திற்கு அரசாங்கத்திற்கு ஆதரவு கொடுக்க தயார். அரசாங்கம் நம்பகத்தன்மையோடு விசாரணை நடத்த தயாரா? உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க தயாரா? ஏனென்று சொன்னால், இந்த குற்றவாளிகளில் காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜகவோட உறவு உள்ள சில பேர் அந்த தீவிரவாதிகளில் இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதுவும் தகவல் வந்திருக்கிறது. நேர்மையான விசாரணை நடத்துவதற்கு தயாராக இருந்தால் உண்மை குற்றவாளிகள் வெளியே வருவார்கள். இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயத்தை பாருங்கள் தோழர்களே. புல்வாமா தாக்குதல் பிப்ரவரி 14 2019 நடக்குது. அன்னைக்குள்ள உள்துறை அமைச்சர் பிப்ரவரி 23 இது சம்பந்தமாக ரிப்பப்ளிக் டிவியில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இந்த பேட்டியை குறித்து ரிப்பப்ளிக் டிவி ஆசிரியர் அர்னாப் கோஸ்வாமி, ஒன்றும் இல்லை, மகாராஷ்டிராவுடைய இந்த டிவியில் உட்காந்து ஓவரா கத்துறது யாருன்னு பார்த்தா இந்த ஆளாக தான் இருக்கும். ஓவரா கத்துவான் அர்னாப் கோஸ்வாமி. அந்த இதுக்கு பிறகு நைட்டில் 10 மணிக்கு அர்னாப் கோஸ்வாமி அன்றைக்கு இந்த டிஆர்பி ரேட்டிங் கணக்கிடக்கூடிய அந்த பொறுப்பில் இருந்த தாஸ் குப்தா, பார்த்தோ தாஸ் குப்தா நினைக்கிறேன், அவர்கிட்ட ஒரு பேச்சு பேசுகிறார். இதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், டிஆர்பி ரேட்டிங்கில் ஒரு ஊழல் பண்ணியிருக்கிறார். அவர் அன்றைக்கு இருந்த மகாராஷ்டிரா அரசு, உத்தவ் தாக்கரே அரசை ஒரு தூக்கி உள்ளே போட்டுச்சு. டிஆர்பி ரேட்டிங்கில் ஒரு குளறுபடி பண்ணார், ஒரு ஊழல் பண்ணார்.
அந்த தொடர்பில் பிப்ரவரி 2019 23ஆம் தேதி அந்த தாஸ்குப்தாவுக்கு பேசுகிறார். அவர் டிஆர்பி ரேட்டிங் கவனிக்கக்கூடிய அதிகாரி, கவுன்சிலில் இருக்கக்கூடிய அதிகாரின்னு வச்சுக்கோங்க. அவர்கிட்ட பேசுகிறார். பேச்சு எப்படி தொடங்குதுன்னு சொன்னால், இந்த உள்துறை அமைச்சருடைய இந்த பேட்டியிலிருந்து தொடங்குது. அப்படி தொடங்கி வரும்போது எங்கே போகுதுன்னு சொன்ன இந்த இது பேச்சு அப்படியே அங்கே போகுதுன்னு சொன்னால், இந்த தாக்குதலுக்கு விரைவில் ஒரு பெரிய பதிலடியாக விரைவில் ஒரு பெரிய விஷயம் நடக்க இருக்கிறது அப்படின்னு ஒரு செய்தி பேசுகிறார். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால், அவருடைய செல்போனை மகாராஷ்டிரா போலீஸ் கைப்பற்றி அந்த வாட்ஸ்அப் உரையாடல் சாட்ஸ்களை எடுத்து பார்க்கும்போது இதை பற்றி அவர் பேசுகிறார். புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடியாக அரசு ஒரு மிகப்பெரிய விஷயம் செய்ய இருக்கிறது அப்படின்னு பேசுகிறார். ஒரு மிகப்பெரிய விஷயம் செய்ய இருக்கிறது. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சேர்த்து சொல்லிக்கிறேன். பிப்ரவரி 26, 2019 தான் தோழர்களே, பாலாகோட்டில் வந்து ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இந்தியா பண்ணுச்சு. நம்ம விமானப்படை தாக்குதல் அங்கே நடந்தது. அதை பற்றித்தான் அங்கே சொல்கிறார். 23ஆம் தேதி சொல்கிறார், விரைவில் ஒரு பெரிய விஷயம் நடக்க இருக்கிறது. அப்போ அந்த தாஸ்குப்தா கேட்குறாரு, பெரிய விஷயம்னா என்ன? ஏதாவது தர்ணா போர் நடக்க போகுதா, அல்லது கடையடைப்பு நடக்க போகுதா என்ன? இல்லை, அதெல்லாம் இல்லை, பாகிஸ்தான் அப்படிங்கிறார். ஒரு இராணுவம் மேற்கொள்ளக்கூடிய ரகசியமான ஒரு தாக்குதல் என்பது ஒரு பொது ஜனத்திற்கு எப்படி தெரிய வருகிறது? அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய இவர்கள் ஏன் உள்ளடி வேலைகள் செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா? தோழர்களே, அந்த பேச்சு எப்படி போகுதுன்னு சொன்னால், இல்லை பாகிஸ்தான் அது மேலே தாக்குதல் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். அப்போ அந்த தாஸ்குப்தா சொல்கிறார், அப்படின்னா பெரியவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான் போல, அவருக்கு தேர்தலில் அவருக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு அந்த தாஸ்குப்தா பேசுகிறார். இதெல்லாம் பதிவான விஷயங்கள். பெரியவருக்கு ரொம்ப, அந்த பெரியவருங்கிற வார்த்தை யாரை குறிக்குதுன்னு நம்ம ஜியை குறிக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. இது நடக்கும்போது பிப்ரவரி மாதம், ஏப்ரலில் தான் 2019 தேர்தல் வந்துச்சு. அந்த தேர்தலில் தான் இவர்களுக்கு 303 சீட்டு கிடச்சி, அதிகப்படியான சீட் கிடச்சி. அப்போ இந்த இறப்புகளை வைத்துக்கொண்டு தேர்தல் ஆதாயம் பெறுவதுதான் இவர்களுடைய முந்தைய ரெக்கார்டாக இருந்திருக்கிறது. இப்படி நிறைய விஷயங்களை பட்டியல் போட முடியும். யஷ்வந்த் ஷிண்டேன்னு ஒருத்தர் இருந்தார். 2000களில் பாஜகவுடைய தேர்தல் ஆதாயத்திற்காக நாங்கள் நிறைய இடத்தில் குண்டு வைத்தோம், குண்டு தயாரித்தோம்னு சொல்றார். குண்டு தயாரிப்பு வகுப்புகளில் நான் கலந்திருக்கிறேன், ஆயுத பயிற்சிகள் நான் கலந்திருக்கிறேன். 2023 நான்டேட் நீதிமன்றத்தில் செஷன்ஸ் கோர்ட்டில் ஒரு அபிடவிட் தாக்கல் செய்கிறார், பிரமாண பத்திரம் தாக்கல் செய்கிறார். அந்த பிரமாண பத்திரத்தில் இந்த செய்தி இருக்கிறது. கோர்ட்டுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆவணத்தில் இந்த செய்தி இருக்கிறது. யஷ்வந்த் ஷிண்டே யாருன்னு சொன்னா, முன்னாள் RSS ஊழியர், பஜ்ரங் தளத்தில் வேலை செய்தவர், VHPயினுடைய முக்கியமான உறுப்பினராக இருந்திருக்கிறார், நிர்வாகியாக இருந்திருக்கிறார். அவர் சொல்றாரு, எங்கெங்க குண்டு வைக்கணும், யார் யார் அந்த வேலை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். தோழர்களே, அன்றைக்கு வந்த செய்தி, அன்னைக்கு மட்டும் அந்த திட்டம் சரியாக நிறைவேற்றப்பட்டிருக்குமே, அந்த பிளான் சரியாக ஒர்க் அவுட் ஆகிருக்குமே, ஆனால் இந்தியா முழுக்க 500 முதல் 600 இடங்களில் குண்டு வெடித்திருக்கும் அப்படின்னு பத்திரிகையாளர்கள் அன்னைக்கு பேசினாங்க. அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளில் தொடர்புடையவர் அவர் யாருன்னு சொன்னா யஷ்வந்த் ஷிண்டே. அவர் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கிறார் கோர்ட்டு. இன்னைக்கெல்லாம் அந்த ஆவணங்கள் இருக்குது. அப்போ இந்த நாட்டில் நடக்கக்கூடிய வன்முறை வெறியாட்டங்களுக்கு பின்னால் உடனடியாக முஸ்லிம்களை நோக்கி நீங்கள் வெளிச்சம் பாய்ச்சுகிறீர்கள், ஆனால் உள்ளே காவி தீவிரவாதிகள் இதற்கு முக்கிய மூளையாக இருந்திருக்கிறார்கள், முக்கிய செயல்தாரிகளாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும் தோழர்களே. அப்போ இந்த மாதிரியான ட்ராக் ரெக்கார்டுகளை பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்ல தோணுதுன்னு சொன்னா, மறுபடியும் சொல்றோம், இந்த பயங்கரவாதத்தில் ஈடுபட்டவர்கள் மனிதத்தன்மையற்றவர்கள், அது எந்த சந்தேகம் இல்லை, உச்சபட்ச தண்டனைக்குரியவர்கள். ஆனால் நேர்மையான விசாரணை நடக்கும். சும்மா ஏனோதானு சொல்லி கவுத்து விட்டு அங்கங்க அப்படி முடிச்சுட்டு போற மாதிரி ஏதோ ஒரு தாக்குதல் நடத்திட்டு நாங்கள் செஞ்சிட்டோம், இதுக்கு பதிலடி கொடுத்துட்டோம்னு சொன்னா, இந்த இந்திய மக்களிடத்தில், குறிப்பாக சிறுபான்மை மக்களிடத்தில் மட்டுமல்லாமல் நடுநிலை மக்களிடத்திலேயும் கூட நீங்கள் அம்பலப்பட்டு போவீர்கள், நீங்கள் தோலுரிக்கப்படுவீர்கள். விரைவில் நீங்கள்
இந்த மக்களுக்கு முன்னால் சந்தி சிரிக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதையும் சேர்த்து நாம் இங்கே எச்சரிக்கையாக சொல்லிக் கொடுக்கிறோம். அருமையான தோழர்கள், நம்மை பொறுத்தவரை பிற சமய மக்களோடு நெருக்கத்தையும் இணக்கத்தையும் காட்ட வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. நாம் கடைசி வரை அவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டிய பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம் என்று நமக்கு வழிகாட்டல் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வழிகாட்டலை நம்முடைய உயிரினும் மேலாக நாம் மதித்து, நம்முடைய தலைக்கும் மேலாக மதித்து நடக்க வேண்டிய பொறுப்பில் நாம் இருக்கிறோம். இப்பொழுது மட்டுமல்ல, எப்பொழுதும் நாம் அதை மறந்துவிடாமல் கடைபிடிக்க வேண்டும். அடுத்தடுத்த தலைமுறைகளையும் அந்த சிந்தனையோடு உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் அப்படிப்பட்ட நல்ல மக்களாக நம் அனைவரையும் அங்கீகரிக்க வேண்டும் என்கின்ற துஆவோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.